மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இதிலே முதலாவதாக நமக்கு அவர் கன்மலையும் கோட்டையுமாயிருக்கிறார். அவனை கேட்கிற அன்பான தெய்வச்சனமே, இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தர் நம் கன்மலையும் நம் கோட்டையுமானவர். அவர் நமக்கு கன்மலையாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார். உரிய பாதுகாப்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு மாளிகை வீடாகட்டும் அல்லது அரண்மனை ஆகட்டும், இந்த அரண்மனைக்கு கோட்டை சுவர் அது பாதுகாப்பு வழங்குவதாய் இருக்கிறது. திருடர்கள் அத்துமீறி உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு முடியாதபடிக்கு அந்த கோட்டை சுவர் நமக்கு பாதுகாப்பு தருகிறது. அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். அவர் நமக்கு கன்மலையாயிருக்கிறார். அவர் நமக்கு கன்மலையாயிருக்கிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல் அவர் தன்னை காண்பித்துத்தான், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவின் மேல் அல்ல. பேதுருவுக்கு ஆண்டவர் பாறை என்கிற பெயரை வழங்கினார், கன்மலை என்கிற பெயரை வழங்கினார். ஆனாலும் இந்த வார்த்தை சொல்லும் போது அவர் தன்னை குறித்து தான் சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவர் மேல் எழும்புகின்ற கட்டடமாய் அசையாமலும் தளராமலும் இருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் மேல் கட்டப்படுகிற கட்டடமாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு, இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய கன்மலையாக கோட்டையாக நமக்கு எப்போதும் ஆதரவு அளிக்கிறவராக நம் ஆண்டவர் இருக்கிறபடியினாலே, எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாதிருப்பீர்கள். கலங்கினாலும் மனம் முறியாதிருப்பீர்கள். ஒருபோதும் நம் ஆண்டவரால் கைவிடப்படாமல் இருப்பீர்கள். எனவே நமக்கு கோட்டையாக, நமக்கு கன்மலையாயிருந்து செயல்படக்கூடிய ஆண்டவரிடத்திலே நம்மை அறிக்கை செய்வோம், பாவங்களை அறிக்கை செய்வோம், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். நமக்கு எப்போதும் ஆதரவாய் இருப்பார்,
கண்மலையா இருப்பார், கொட்டியா இருப்பார், முத்தாசை அனுப்புவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்கள் பாதுகாவலரே, எங்களுக்கு கண்மலையா இருக்கிறவரே, கொட்டையா இருக்கிறவரே, அப்பா, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, தாங்கள் பெயரளவுக்கு விசுவாசிகளாக இராதபடிக்கு சுவாசத்திலே தேர்ந்தவர்களாய், உடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து வாழ்கிறவர்களாய், கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் என்றும் அசையாமலும் தளராமலும் நிற்க வேண்டுமே. கர்த்தாவே, கிருபை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருடைய தந்திரங்களை முறியடித்து போடுங்கப்பா. வாழ்வழித்து நடத்த வேண்டும் என்று கருத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.